ஃபுட் எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இது. அதில் வந்து அந்த சீ ஃபுட்டை கூல் பண்ணுறதுக்காக ரெஃப்ரிஜரேட்டருக்காக அமோனியா யூஸ் பண்ணுவாங்க. அந்த அமோனியா சிலிண்டரில் லீக்கேஜ் ஆனதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் இங்கே இருந்த எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணி பக்கத்தில் இருக்க கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சிருக்கோம். என்டிஆர்எஃப் அண்ட் எஸ்டிஆர்எஃப் டீம் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்து எஸ்டிஆர்எஃப் அண்ட் என்டிஆர்எஃப் வந்து இப்போ அந்த இது லீக்கேஜஸ் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அங்கே 2 டேங்க்ல கொஞ்சம் அமோனியா இருக்கிறதுனால அதையும் நம்ம வெளியே எடுத்துட்டு போறதுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்கோம். 1 or 2 days இங்கே வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அந்த மக்கள் இங்கே வரமாட்டாங்க. கண்டினியூஸாக அங்கேயே தங்க வைக்கப்பட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹெல்த் டீமையும் அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கேயும் நம்ம போலீஸோட இது பண்ணிக்கலாம். நிறைய ட்ரெஸ்பாஸ் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு சேஃபர் சுச்சுவேஷன் தான். பட் நம்ம மாட்டுக்கு போய் உள்ளர இது பண்ண வேண்டாம். பைப்ல வந்து இஷ்யூ இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து போன வாரத்துல இந்த இஷ்யூ இருந்திருக்குன்றாங்க. ஆனா அப்ப இந்த இஷ்யூ நடக்கல. அப்போ இவங்க கம்பெனியோட அஜாகிரதையால தான் இப்படி நடந்திருக்கு. போன வாரம் இன்சிடென்ட்ஸ் எதுவும் ரிப்போர்ட் ஆகல. அதாவது கண்ட்ரோல்டா போகும்போது அமோனியா கூலன்ட்டு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது தான், இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றது தான். இது சடனா பர்ஸ்ட் ஆகி வந்ததுனால இது கண்ட்ரோல் எடுக்கல. சரியா இல்ல தானே மேடம் இந்த பைப்ல உயர்மட்ட குழு வந்து இப்ப ஆய்வு பண்ணிருக்காங்க. ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் இதெல்லாம் வீக்கெல்லாம் வந்துருச்சு. அந்த உயர்மட்ட குழு வந்து விரிவா எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் எல்லாமே பார்த்து அது அவங்க விரிவான ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. தனித்தனியா எல்லா விஷயங்களும் விரிவாக விசாரணை. எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் அட்மிட்? 2 பேர் வந்து இது வரைக்கும் இறந்திருக்காங்க. 2 பேர் இறந்திருக்காங்க. 64 பேர் அட்மிட் ஆனதுல 2 டெத், ஒரு 15 பேர் வென்டிலேஷன்ல வச்சு இது 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க வேலைக்கு இருக்காங்க அப்படின்ட்டு அது அந்த டீம் வச்சு நம்ம என்கொயரி பண்ணுவோம். ஒவ்வொரு டீமும் வருவாங்க. கண்டிப்பா அது விசாரிக்கப்படும். சேஃப்டி விதிமுறை